ஜியோகிராஃபியோட புவியியல் மேப் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்தியாவோட மேப் வந்து நம்ம வந்து பார்த்துருவோம். ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது இந்தியாவோட மேப். இந்தியாவோட மேற்கு பகுதியில் என்ன கண்ட்ரி, என்ன ஸ்டேட் இருக்குன்னா, குஜராத் வந்திருக்கு. கிழக்கு பகுதியில் அசாம் வந்திருக்கு. இது மேற்கு, இது வந்து கிழக்கு. மேற்கு எண்டில் குஜராத் இருக்கு. கிழக்கு பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அருணாச்சல பிரதேஷ் வந்து இருக்கு. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போ எண்ட் வித் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேற்கு பகுதியில் குஜராத், ஸோ கிழக்கு பகுதியில் மேற்கு பகுதியில் குஜராத், கிழக்கு பகுதியில் அருணாச்சல பிரதேஷ் இருக்கு. இதே மாதிரி வடக்கு பகுதியில் லடாக் வந்திருக்கு. தெற்கு பகுதியில் கன்னியாகுமரி வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி நமக்கு கொஷின்ஸு வந்து வரும். அதனால இந்த பேட்டர்னை நீங்கள் என்ன பண்ணிக்கணும், கொஞ்சம் இன்வால்வ் ஆகி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ரைட்டுங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இங்கே ஓவராலாக மேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நார்த்லேருந்து சவுத் வரைக்கும் எத்தனை கிலோமீட்டர் அப்படிங்கிற கொஸ்டின் கேட்பாங்க. 3214. நார்த்லேருந்து சவுத் வரைக்கும் 3214. வெஸ்ட்லேருந்து ஈஸ்ட் வரைக்கும் 2913. 2913. ஓகே. நார்த் டு சவுத்து 321. 321 4 2933. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மேற்கு பகுதி சொன்னேன் இல்லையா, இது வந்து எதில் இருக்குன்னா 68 டிகிரி 7 வந்து பார்த்தீங்கன்னா 7 செகண்டு ஈஸ்டில் வந்து இருக்கு. 68 7 டிகிரி ஈஸ்டில் வந்து இருக்கு. ஸோ இங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா 97 டிகிரி 25 செகண்ட் ஈஸ்டில் வந்து இருக்கு. ஓவராலாக இதுக்கு வித்தியாசம் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்டு எவ்வளவு 80 30 கிட்ட வந்து வரும். ஓகே, 30 29 சம்திங் வந்து வரும். அதுக்கப்புறம் இங்கே வந்து பாருங்க, இங்கே நார்த் டு சவுத்து 37 டிகிரி 60 செகண்ட் நார்த்தில் வந்து இருக்கு. அடுத்து இங்கிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம சைடு 8 டிகிரி 4 செகண்ட். 8 டிகிரி 4 செகண்ட். இந்த ரெண்டுக்கும் ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 29 சம்திங் வந்து இருக்கும். அப்போ 68.7 இது. அண்ட் இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா 97.25. இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா 8.37. இந்த வேல்யூ ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இங்கே 68.97. ஸோ இங்கே 8.37. இந்த வேல்யூஸை ஞாபகத்தில் வச்சுக்கணும். அதே மாதிரி இந்த கிலோமீட்டர் 3214, இங்கிட்ட 2934. அதுக்கப்புறம் மேப் ஓவராலாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் மெரிடியன் டைம் அப்படிங்கக்கூடிய ஒரு டைம் வந்து இருக்கு. ஸ்டாண்டர்ட் மெரிடியன் டைம் இது என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இப்போ ஓவராலாக வேர்ல்டு மேப்புக்கு வந்து போகும். இந்த ஸ்டாண்டர்ட் மெரிடியன் டைம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, இப்போ இந்த இடத்துல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூகே, யுனைடெட் கிங்டம் வந்து இருக்கு. ஓகே. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ஸு, அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெயின். இந்த நாடுகள்லாம் இருக்குது. இந்த நாடுகளுடைய பட்டியலாம் என்ன பண்ணிக்கோங்க, தெளிவான முறையில் வந்து தெரிஞ்சுக்கோங்க. இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு கொஷின்ஸு வந்து கேட்பாங்க. அதனால் இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து உண்டு. இதை தெளிவான முறையில் தெரிஞ்சுக்கோங்க. ஒரே நிமிஷம் இந்த மேப்பை பார்த்துக்கிட்டு இருங்க. ஓகே. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இது பண்ண போகிறோம். ரைட்டா? ஸோ இங்கே
ஃபர்ஸ்ட் நீங்க வந்து கவனிக்க வேண்டியது இந்த ஸ்டாண்டர்ட் மீடியன் டைம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போறோம். ரைட்டா? ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் மீடியன் டைம் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா உலக லெவல்ல நேரங்களை குறிக்கிட்டுறதுக்கு ஒரு மையப்புள்ளி வந்து வச்சிருக்காங்க. அந்த மையப்புள்ளி தான் வந்து கிரீன் பீச் அப்படிங்கக்கூடிய ஒரு கிராமம். ரைட்டா? இந்த கிராமத்தை பேஸ் பண்ணி தான் என்ன பண்றாங்க, உலக லெவல்ல நேரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கணக்கிடப்படுது. ரைட்டா? ஸோ உலகத்துல இந்த இந்த மெரிடியன் டயத்துல இருந்து இங்கிட்டு போச்சுன்னா மைனஸ் ஆகும், இங்கிட்டு போச்சுன்னா மைனஸ் ஆகும் டே நேரம், இங்கிட்டு போச்சுன்னா பிளஸ் ஆகும். இப்போ துபாய் இந்த இடத்துல இருக்கு. துபாயில இருந்து இந்தியாவுக்கு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும், நேரம் வந்து பிளஸ் ஆகும். அங்க 1:30 மணி அப்படின்னா இங்க இந்தியாவில் எத்தனை மணியா வந்திருக்கும், 3 மணியா இருக்கும், 3 PM இருக்கும். இதே இது இங்கிட்டு போனீங்கன்னா என்னவா இருக்கும், அரௌண்ட் 12 PM இருக்கும். அப்போ உலகத்துல அமெரிக்கா நோக்கி, இந்தியாவில இருந்து அமெரிக்கா நோக்கி போகும்போது மைனஸ் ஆகும், இங்கிட்டு வரும்போது வந்து பாத்தீங்கன்னா பிளஸ் ஆகும். புரியுதா? இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமானது. அப்ப இந்தியாவில இருந்து அமெரிக்காவுக்கு டிராவல் பண்ணும்போது நாள் வந்து பாத்தீங்கன்னா குறையும், நாள் வந்து குறையும். இது அமெரிக்காவில இருந்து இந்தியாவுக்கு வந்தீங்கன்னா ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா கூடும் அப்படிங்கிறது தெரியும். ஸோ இது எதை பேஸ் பண்ணி இது பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எதை பேஸ் பண்ணி, இந்த கிரீன்விச் டயத்தை பேஸ் பண்ணி தான் இது பண்ணியிருக்காங்க. அப்போ இது வந்து பிரைம் டைம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது உலக லெவல்ல 0 டிகிரில இருக்கக்கூடிய ஒரு இடம். உலகத்தை நம்ம வந்து பிரிச்சோம்னா இதை 0 டிகிரியை மையமா வந்து வச்சிருக்காங்க. இந்த லைன் வந்து பாத்தீங்கன்னா எதெல்லாம் வந்து போகுது, யூகே, பிரான்ஸ், ஸ்பெயின். இது வந்து யூரோப் யூனியன்ல எந்தெந்த கண்ட்ரிகள்லாம் போகுது அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ரைட்டா? எங்கெல்லாம், யூகே, பிரான்ஸ், ஸ்பெயின். ஸோ அதுக்கப்புறம் இங்க வந்து பாத்தீங்கன்னா, ஓகே, ஸோ இங்க கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஸோ இங்க அதுக்கப்புறம் கீழே உள்ள லிங்க்ல வந்து பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்காவில் எங்கெல்லாம் இருக்கு, அல்ஜீரியா, அல்ஜீரியா, மாலி, கானா, கானா, ஓகே, அதுக்கப்புறம் டோக்கோ அப்படிங்கக்கூடிய கண்ட்ரி, புரிக்கினா புரிக்கினா பாசோ, வாயிலே வர முடியும், புரிக்கினா பாசோ அப்படிங்கக்கூடிய கண்ட்ரி, யூகே, பிரான்ஸ், ஸ்பெயின். இது வந்து யூரோப் நாடுகள்ல. இங்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா மாலி, கானா, அல்ஜீரா, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கண்ட்ரிஸ். ஸோ இங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகுது, பிரைம் 0 டைம் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளோ ஆகுது. இதை பேஸ் பண்ணி தான் உலகத்தை என்ன பண்றாங்க, டைம் டூரேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இது பண்றாங்க. இப்போ இந்தியாவை எடுத்துக்கிட்டோம்னா, இந்தியாவில் டைம் டூரேஷன் எதை பொறுத்து நம்ம வந்து கேல்குலேட் பண்றோம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போறோம். ரைட்டா? ஸோ அப்போ இந்தியாவில் டைம் டூரேஷன் எதை பொறுத்து வந்து பாஸ் பண்றோம் அப்படின்னா, இதை பேஸ் பண்ணி தான் இந்தியாவுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் டைம் வந்து உலக லெவலில் 0 பிரைம் டைம் வந்து இருக்கு, இது வந்து இருக்கு. ஸோ இது வந்து லேட்டிடியூட் லாங்கிடியூடை பொறுத்து நமக்கு வந்து கேல்குலேட் பண்ணுவாங்க. நம்ம லேட்டிடியூட் லாங்கிடியூட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துருவோம். ஸோ லேட்டிடியூட் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாங்கிடியூட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத ஒரு டயக்ராமில் நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ இந்த டயக்ராமை எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ லேட்டிடியூட் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்படி இருக்கும் லேட்டிடியூட். ஓகே, இந்த லைன் வந்து லேட்டிடியூட்னு சொல்லுவோம். லாங்கிடியூடுன்னா இந்த டைரக்ஷனில் இருக்கும். லாங்கிடியூடுன்னா இந்த டைரக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ரைட்டுங்களா? ஸோ இங்கே லாங்கிடியூடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேப்பு இங்கே பெருசாக இருக்கும், அங்கே போக போக சுருங்கிடும். ஆனால் லேட்டிடியூடில் இந்த கேப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சேம் லெவலில் வந்துருக்கும். ஓகே, லேட்டிடியூட் அப்படிங்கிறது கிடைமட்டமாக இருக்கிறது, லாங்கிடியூடுங்கிறது செங்குத்தா வெர்டிகலா இருக்கிறது அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ உலகத்தை இப்படி வந்து தனித்தனியாக வந்து பிரிச்சிருக்கோம். 0 டிகிரி, 90 டிகிரி, 60 டிகிரி, 30 டிகிரி அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்கோம். இந்த லாங்கிடியூடில் 0 டிகிரி தான் என்னது, லாங்கிடியூடில் 0 டிகிரி தான் பிரைம் டைம் அப்படிங்கிறது. ஓகேவா? பிரைம் டைம் அப்படிங்கிறது. இப்போ அகெயின் நம்ம மேப்புக்கு இங்கே வாங்க, ஜாகிரபி மேப்புக்கு. அப்போ உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்கன்னா, இந்தியாவோட லேட்டிடியூட் என்ன, லாங்கிடியூட் என்ன அப்படின்னு வந்து கேட்பாங்க.
அப்போ வெர்டிகலா இருக்கிறது என்ன சொன்னேன், லாங்கிடியூட் அப்படின்னு சொன்னேன். ஹரிசாண்டலா இருக்கிறது லேட்டிடியூட் அப்படிங்கிறத சொன்னேன். ரைட்டா? இங்க பிரிச்சிருக்காங்க பாருங்க, டப்பா டப்பாவா போட்டிருக்கா பின்னாடி. இப்படிதான் என்ன பண்ணிருக்காங்க, உலகத்தை லொகேஷனை வந்து பிரிச்சிருக்காங்க. ரைட்டா? ஸோ இப்போ லேட்டிடியூட் அப்படின்னு எடுத்தோம்னா, ரைட்டா, லேட்டிடியூட் அப்படின்னு வந்து எடுக்கிறோம், லாங்கிடியூட் அப்படிங்கிறத வந்து எடுக்கிறோம். ரைட்டா? ஸோ லேட்டிடியூட் இது, லாங்கிடியூட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லொகேஷன்ஸ். ஸோ பிரைம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா பிரைம் மீடியன் இந்த லாங்கிடியூட்ல 0 டிகிரி. ஓகே, 0 போகிறது தான் வந்து என்னது உங்களுக்கு லாங்கிடியூட் அப்படிங்கிறது. ரைட்டா? ஸோ இங்கே உலகத்தில் இந்த லொக்கேஷனில் இருக்கிறது நார்த் போலு, இங்கே சவுத் போலு, இது வெஸ்ட்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்டு, சென்ட்ரலில் போகிறது ஈக்குவேட்டார் அப்படின்னு வந்து சொல்லுவோம். டிராஃபிக் ஆஃப் கேன்சர், டிராஃபிக் ஆஃப் கேப்ரிகான் இதெல்லாம் வந்து முக்கியம். ரைட்டா? ஸோ இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா லேட்டிடியூட், இது வந்து லேட்டிடியூட், இது வந்து பார்த்தீங்கன்னா லாங்கிடியூட். ஸோ இந்த வித்தியாசத்தை நீங்கள் வந்து தெளிவாக வந்து தெரிஞ்சுக்கணும். இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு அடுத்தடுத்து வந்து இருக்கும். ரைட்டா? லேட்டிடியூடும் வந்து தெரிஞ்சுக்கோங்க, லாங்கிடியூடும் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்போ பிரைம் மெரிடியன் எங்கே போகுது, இதான் வந்து பார்த்தீங்கன்னா பிரைம் மெரிடியன். இப்படி தான் உலகத்தை வந்து பிரிச்சிருப்பாங்க. இங்கே பாருங்க, 0 டிகிரி, 20 டிகிரி, 30 டிகிரி, 40 டிகிரி. இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு டைம் டூரேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரிக்கிறாங்க. இது வந்து பேஸு, இது வந்து ஒரு பேஸான ஒரு விஷயம், இது வந்து தெரிஞ்சுக்கணும். அப்போ இங்கே வந்து பாருங்க, லாங்கிடியூடுங்கிறது இந்த லைன், இந்த லைன் எல்லாமே லாங்கிடியூட், இந்த லைன் எல்லாமே லேட்டிடியூட், இந்த லைன் எல்லாமே லேட்டிடியூட் அப்படிங்கிற தெளிவாக வந்து தெரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ நம்ம இந்தியா மேப்புக்கு வந்து போயிடுவோம். இந்தியா மேப்பில் ஓகே, லேட்டிடியூட். ஸோ லேட்டிடியூட் என்னன்னு சொல்லுங்க அப்போ. இந்தியா மேப்பில், இந்தியா மேப்பில் லேட்டிடியூட் என்னது? இந்தியாவுக்கு லேட்டிடியூட் என்ன அப்படின்னு சொல்லுங்க பார்ப்போம். லேட்டிடியூட் அப்படிங்கிறது இந்த லெவல். ஓகே, லாங்கிடியூடுங்கிறது இந்த லெவல். அப்போ இந்தியாவுக்கு லேட்டிடியூட் அப்படின்னும் போது என்ன பண்ணுவோம், இங்கே 37 டிகிரி 60 செகண்ட் நார்த்து, இது வந்து பார்த்தீங்கன்னா 8 டிகிரி 4 செகண்ட் என்னது நார்த்து. ஸோ இதான் லேட்டிடியூடோட லெவல். ஆனால் உங்களுக்கு என்ன பண்ணிடுவாங்க, இதை வந்து லாங்கிடியூடுன்னு வந்து மாற்றிடுவாங்க. நீங்கள் என்ன பண்ணணும், லேட்டிடியூட் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு என்னது 8 டிகிரி 4 செகண்டு அண்ட் 37 டிகிரி 6 செகண்டு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ரைட்டா? ஸோ அப்போ லேட்டிடியூட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகே, அச்சரேகை, இந்தியாவோட அச்சரேகை 8 டிகிரி 4 செகண்டு அண்ட் 37 டிகிரி 6 செகண்ட். அடுத்து லாங்கிடியூடு, லாங்கிடியூடு இந்த இதை பேஸ் பண்ணி இது பண்ணியிருப்பாங்க. ஸோ லாங்கிடியூட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, லாங்கிடியூடு வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தீர்க்க ரேகை, அச்சரேகை, ஓகே, தீர்க்க ரேகை. ஸோ தீர்க்க ரேகை வந்து பார்த்தீங்கன்னா, தீர்க்க ரேகை லாங்கிடியூட் 67 டிகிரி 7 செகண்ட் ஈஸ்ட்டு. ஓகே, தீர்க்க ரேகை அண்ட் 97 டிகிரி 25 செகண்ட் ஈஸ்ட். இது வந்து தீர்க்க ரேகை. புரியுதா? இது ரொம்ப 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 முக்கியமான ஒன்று. ஸோ அதுக்கப்புறம் இந்தியாவில் மிக முக்கியமான விஷயத்தை வந்து காமிக்கிறேன். இந்தியாவோட முனைகள் இங்க வெஸ்ட் மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா குஹர்முதி, அதாவது நான் முதல்ல சொன்ன மாதிரி இங்க மேப்ல பாருங்க, இந்தியா ஸோ இங்க இந்தியாவில் குஜராத் மேற்கு பகுதியில் வந்து அமைஞ்சிருக்கு, எண்டில் கிழக்கு பகுதியில் அருணாச்சல பிரதேசம் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ இதோட லொக்கேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஷின்ஸு மெயினாக வந்து கேட்பாங்க. இந்த லொக்கேஷனை என்ன பண்ணிக்கணும், தெளிவாக வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ மேற்கு பகுதி குஜராத், குஜராத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே குஹூர் முதி அப்படிங்கக்கூடிய இடம் நமக்கு மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு இடம். இந்த இடத்த என்ன பண்ணிக்கோங்க,
தெளிவா வந்து தெரிஞ்சுக்கணும். மேற்கு பகுதியில் அமைஞ்சிருக்கக்கூடிய இடம். கிழக்கு பகுதியில் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிப்து கிப்து அப்படிங்கிறது கிபுது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கிழக்கு பகுதியில் அமைஞ்சது. இதே மாதிரி இங்க இந்திரா கூல் அப்படிங்கக்கூடிய இடம் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவோட வடக்கு எதில் இந்திரா கோல் ஆர் கூல் வந்து பாத்தீங்கன்னா வடக்கு பகுதியில நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அமைஞ்சிருக்கு. ரைட்டா? ஸோ அடுத்து வந்து பாருங்க இங்க கேப் காம்ரீன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இதுல கன்னியாகுமரி இந்த லொகேஷன்ல எண்ட்ல இருக்கக்கூடியது. அடுத்து இந்திரா பாயிண்ட்ங்கிறது அந்தோமான் தீவுல எண்ட் இருக்கக்கூடிய பகுதி. அப்ப இந்தியாவோட முனைகளை எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கோங்க. ரைட்டா? ஸோ அடுத்து வந்து பார்ப்போம். இந்தியாவில் இந்த டிராஃபிக் ஆஃப் கேன்சர் எங்கெங்கெல்லாம் ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ஸோ இந்த டிராஃபிக் ஆஃப் கேன்சர் எங்கெல்லாம் ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிறத வந்து பாருங்க. நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் இது வந்து சொன்னேன்னா லாங்கிடியூடு 67 டிகிரி 7 செகண்ட் டிராஃபிக் ஆஃப் கேன்சர். இந்த டிராஃபிக் ஆஃப் கேன்சருடைய டிகிரி என்னன்னு வந்து பார்த்துக்கணும். ஸோ தமிழில் இந்த டிராஃபிக் ஆஃப் கேன்சர் ஓரியன்டான விஷயங்கள் 23 செகண்டு கடகரேகை அப்படின்னு சொல்லுவோம். கடகரேகையோட செகண்ட் வந்து கேட்பாங்க. என்ன கேட்பாங்க? 23 டிகிரி 30 செகண்ட். நார்த் வந்து பார்த்தீங்கன்னா கடகரேகை. இந்தியாவில் எங்கெல்லாம் கடகரேகை வந்து போகுதுன்னு பார்த்தீங்கன்னா குஜராத், ராஜஸ்தான், மொத்தம் 8 ஸ்டேட்ல போகும். மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், வெஸ்ட் பெங்கால், திரிபுரா, மிசோரம். இந்த 8 பகுதியில நமக்கு கடகரேகை வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோ ஆகுது. இந்த 8 ஸ்டேட்ல ஃப்ளோ ஆகுது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ரைட்டுங்களா? ஸோ அப்போ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அப்போ குஜராத், மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், வெஸ்ட் பெங்கால், திரிபுரா, மிசோரம் நம்முடைய டிராஃபிக் ஆஃப் கேன்சர் கடகரேகை ஃப்ளோ ஆகக்கூடிய மிக முக்கியமான இடங்கள். ரைட்டா? ஸோ அதுக்கப்புறம் நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இது முக்கியமான இடங்கள்ல இது வந்து தெரியும். அப்போ இந்தியாவில் என்ன டிராஃபிக் ஆஃப் கேன்சர் 8 ஸ்டேட்ல போகுது. குஜராத், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், வெஸ்ட் பெங்கால் சொல்ல மாட்டோம்னா வெஸ்ட் பெங்கால், திரிபுரா, மிசோரம். நார்த் ஈஸ்ட்ல திரிபுரா, மிசோரம்ல வந்து ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிறத தெரியும். அதுக்கப்புறம் முக்கியமா வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க. அடுத்தது வந்து சொல்றேன். ஓகே, இது தெரிஞ்சு கொள்ள வேண்டியது. ஸோ இந்தியாவில் நம்ம அங்கே 0 டிகிரி வந்து பார்த்தோம் இல்லையா, ஸ்டாண்டர்ட் டைம். அதே மாதிரி இந்தியாவில் ஸ்டாண்டர்ட் மீடியம் டைம். ஸோ இந்தியாவில் ஸ்டாண்டர்ட் மீடியம் டைம் அப்படிங்கிறது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 82 டிகிரி 30 செகண்ட். ஓகே, 82 டிகிரி 30 செகண்ட் லாங்கிடியூட்னா இந்த டைரக்ஷன். ரைட்டா? ஸோ 82 டிகிரி 30 செகண்ட் லாங்கிடியூட் அப்படிங்கிறத தீர்க்க சம்பந்தமா தீர்க்க ரேகையில் வந்து இருக்கு. ரைட்டா? ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் டைம் வந்து பாருங்க. இந்தியாவோட ஸ்டாண்டர்ட் டைம் 82 டிகிரி 30 செகண்ட் வந்திருக்கு. இப்போ இந்தியாவோட ஸ்டாண்டர்ட் டைமை எப்படி மாற்ற போறாங்க? இப்போ அமெரிக்காவிலலாம் நிறைய டைம் ஜோன்ஸ் வந்து இருக்கு. அதே மாதிரி இந்தியாவில் இப்போ சூரியன் உதயம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து உதயமாகும். ஸோ சீக்கிரமா நைட் ஆயிரும். ஸோ இது வந்து பிரிட்டிஷ்காரன் கொண்டு வந்த ஸ்டாண்டர்ட் டைம். அப்போ நம்ம என்ன பண்றோம்? இந்தியாவுக்குன்னு ஒரு 2 டைம் ஜோன் வந்து பிரிக்கலாம் அப்படிங்கக்கூடிய பிளான் வந்து இருக்கு. ஃபியூச்சர்ல வந்து பண்ணுவாங்க. இப்போ இந்த இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் வந்து இருக்கு இல்லையா, இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம். இப்போ கடகரேகை. ஓகே, கடகரேகை வந்து எங்கெல்லாம் ஃப்ளோ ஆகுதுன்னு பார்த்தா 8 ஸ்டேட்ல ஃப்ளோ ஆகுது. அதே மாதிரி இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் எங்கெல்லாம் ஃப்ளோ ஆகுதுன்னு பாருங்க. எல்லாருக்கும் தெளிவா புரியுதுன்னா எஸ்ன்னு டைப் பண்ணுங்க பார்ப்போம்.
தெளிவாக கிளியராக வந்து புரியுது. ஃபேஸ்புக்கில் லைவ் பார்க்குறவங்க, ஏன்னா அந்த மேப்லாம் நீங்கள் எங்கேயுமே வந்து கற்றுக்க மாட்டீங்க. இது என்னோட பல நாள் எஃபோர்ட் வந்து பார்த்துக்கோங்க. பெஸ்ட்டாக இல்லை கிளியராக வந்து புரியுது அப்படின்னு நினைக்கிறவங்க எஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க பார்ப்போம். இவ்வளோ பேர் இருக்கீங்க, எத்தனை பேர் புரியுதுன்னு வந்து பார்ப்போம். எஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் உள்ளவங்க எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் உள்ளவங்க எஸ்ன்னு டைப் பண்ணுங்க பார்ப்போம். கொஞ்சம் இன்வால்வ் ஆகி பண்ணுங்க, அப்போ தான் தெரியும் எத்தனை பேருக்கு புரியுது, யாருக்கு புரியலை அப்படிங்கிறது. கமெண்ட் பண்ணுறதுக்கே கூச்சப்படாதீங்க. வெரி குட், வெரி குட். ஓகே, போதும், ஃபைன். ஸோ இப்போ ஸ்டாண்டர்ட் மீடியன் டைம் எங்கெல்லாம் ஃப்ளோ ஆகுதுன்னு பார்ப்போம். இது வந்து 8 டிகிரி 30 செகண்ட் தீர்க்க ரேகை லாங்கிடியூட். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் போகுது? யூபியில் போகுது. ஓகே, இது வந்து ஓவராலாக எத்தனை ஸ்டேட்டில் வந்து ஃப்ளோ ஆகுது அப்படின்னு பாருங்கள். 5 ஸ்டேட்டில் ஃப்ளோ ஆகும். யூபி, ஓகே, அதுக்கப்புறம் மத்திய பிரதேஷ், மத்திய பிரதேசில் வந்து போகுது. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சத்தீஸ்கரில் போகுது. அண்ட் ஒடிசாவில் போகும். ஒடிசாவில் அங்கிட்டு போகுது. அண்ட் ஆந்திராவில் போகுது. ஒடிசாவில் போகுது, ஆந்திராவில் போகுது. 1 2 3 4 5. ஓகே, ஸோ அப்போ எத்தனை ஸ்டேட்? 5 ஸ்டேட் வழியாக போகுது. ஸோ அதுக்கப்புறம் நான் ஒரு கொஷின் வந்து கேட்குறேன். இப்போ இந்த மேப்பை வந்து இந்த மேப்பை பார்த்துக்கோங்க. நமக்கு கோயம்புத்தூர்லேருந்து அயோத்திக்கு போகணும் அப்படின்னா, கோயம்புத்தூர்லேருந்து அயோத்திக்கு போகணும்னா எத்தனை ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா கடந்து போகணும்? ஆன்சர் பண்ணுவோம். கோயம்புத்தூர்லேருந்து அயோத்திக்கு போகணும்னா குறைஞ்சபட்சம் எத்தனை ஸ்டேட்டை கிராஸ் பண்ணணும்? குறைந்தபட்சம் ஆன்சர் பண்ணுங்க மேப்பை பார்த்து. அதில் ஸ்டார்டிங் ஸ்டேட்டும் உண்டு, எண்ட் ஸ்டேட்டும் வந்து உண்டு. ஓகே, அரைவல் ஸ்டேட்டும் வந்து, டெஸ்டினேஷன் ஸ்டேட்டும் வந்து உண்டு. கோயம்புத்தூர்ல இருந்து அயோத்திக்கு டிராவல் பண்ணோம்னா எத்தனை ஸ்டேட்டுக்கு டிராவல் பண்ணணும்? கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம். இதில் ஸ்டார்டிங் ஸ்டேட்டும் உண்டு, எண்ட் ஸ்டேட்டும் உண்டு. இப்போ தமிழ்நாடு 1, கர்நாடகா 2, மகாராஷ்டிரா 3, மத்திய பிரதேஷ் 4, யூபி 5. இப்படி போனோம்னா இது இங்கே வந்து பாருங்க, தமிழ்நாடு 1, ஆந்திரா 2, ஓகே, ஆந்திரா 2, ஒடிசா 3, அடுத்து ஜார்க்கண்ட். ஸோ இங்கிட்டு போயிடலாம். இது 4, சத்தீஸ்கர் 5. ஓகே, அல்லது பீகார் 4 போட்டிங்கனாலும் 5. அடுத்து வெஸ்ட் பெங்கால் 4 போட்டிங்கனாலும் 5. புரியுதா? அடுத்து இங்கே பாருங்க, 1 தமிழ்நாடு, 2 இது, அடுத்து 3 தெலுங்கானா, 4 மகாராஷ்டிரா, 5 என்னது 5 வந்து பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷ், 6. இப்போ குறைஞ்சபட்சங்கிறது 5. இப்படி தான் கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. என்ன பண்ணாங்கன்னா, கோஹிமா டு கொட்டயம் வர, கேரளாவோட கொட்டயம் வர எத்தனை ஸ்டேட் வந்து ட்ராவல் பண்ணோன்னா எத்தனை ஸ்டேட் வந்து ட்ராவல் பண்ணணும்னு கொஷின்ஸ் வந்து கேட்டுருக்காங்க. இப்படிதான் ஃபியூச்சரில் குரூப் 4 கொஷினும் சரி, குரூப் 1 கொஷினும் சரி, இப்படி தான் வந்து இருக்க போகுது. ரைட்டா? அப்போ நல்லா உள்வாங்கி என்ன பண்ணிக்கணும், நீங்கள் வந்து படிச்சுக்கணும். இப்போ ஸ்டாண்டர்ட் ஆஃப் மீடியன் டைமு நம்ம வந்து பார்த்தாச்சு. நான் சொன்ன மாதிரி எங்கெங்கெல்லாம் ஃப்ளோ ஆகுது? யூபி, ஓகே, யூபி அண்ட் மத்திய பிரதேஷ் அண்ட் சத்தீஸ்கர், ஒடிசா, ஆந்திரா, இந்த ஸ்டேட்டுக்குள்ளெல்லாம் வந்து என்ன ஆகுது? ஸ்டாண்டர்ட் மீடியன் டைம் வந்து ஃப்ளோ ஆகுது. இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று நான் வந்து சொல்ல போகிறேன். இந்த ஸ்டாண்டர்ட் மீடியன் டைம் எதை பொறுத்து வந்து இது பண்ணுறாங்க அப்படின்னா, மிசார்பூர். ஸோ இங்கே ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மிர்சாப்பூர் அப்படிங்கக்கூடிய இடம் யூபியில் வந்து இருக்கு. அந்த இடத்த பேஸ் பண்ணி தான்
நமக்கு வந்து ஸ்டாண்டர்ட் மீடியன் டைமை என்ன பண்ணுறாங்க, கேல்குலேட் பண்ணுறாங்க. இப்போ மிர்சாபூர் அப்படிங்கக்கூடிய இடம். ஓகே, இதில் ஸோ மிர்சாபூர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஸோ இதை வந்து கேல்குலேட் பண்ணுறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மேப்பை நீங்கள் வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க. மேப் ஓரியன்டாக தான் கொஷின்ஸ் வந்து அதிகமாக வந்திருக்கும். இதில் முக்கியமான இன்னொன்று வந்து பார்க்க போகிறோம். இதில் ஒரு போர்ட் வந்து இருக்கு, சங்கர்ஹர் அப்படிங்கக்கூடிய போர்ட். சங்கர்கர் அப்படிங்கக்கூடிய போர்ட்டில் மிர்சாபூர் வழியா என்ன ஆகுது, இந்த ஸ்டாண்டர்ட் மீடியம் டைமு ஃப்ளோ ஆகுது. இது வந்து தெரிஞ்சுக்கணும். ரைட்டா? ஸோ அடுத்து இந்திரா பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த இந்திரா பாயிண்டோடைய இது வந்து கேட்பாங்க. ஸோ இந்திரா பாயிண்ட் வந்து சொன்னேன் இல்லையா, அதோடைய வேல்யூஸ் எவ்வளவு அப்படிங்கிற வந்து கேட்பாங்க. இப்போ பாருங்க, இந்திரா பாயிண்டோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 6 டிகிரி 45 செகண்ட். இங்கே வந்து என்ன சொன்னோம், 8 டிகிரி 4 செகண்ட் நார்த் வந்து இருக்குல்ல, அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 6 டிகிரி 45 செகண்ட். ரைட்டா? ஸோ இந்திரா முனை வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமானது. இந்தியாவோட லேண்டில் எண்டு முனை கேப் காம்ப்ரீன் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த முனைகளை பற்றி என்ன பண்ணுவாங்க, கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அப்போ பார்டர் ஸ்டேட்டு, ஓகே, டிராஃபிக் ஆஃப் கான்சர் 8 ஸ்டேட்டில் போகுது. ஸ்டாண்டர்ட் மீடியன் டைமு 8 ஸ்டேட்டில் வந்து போகுது. ஓகே, ஸோ இப்போ ஒவ்வொன்றா நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். அடுத்த விஷயம் வந்து பார்ப்போம், இந்தியாவோட மேப். ஓகே, இந்தியாவோட மேப்பு நான் லக்ஷதீப் இது வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இந்தியாவோட பார்டர் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துருக்கு. ஸோ நார்த்து டு சவுத்து 3714, சவுத் டு நார்த்து 2933 அப்படின்னு சொல்லிட்டேன். ரைட்டா? சவுத் டு, ஓகே, இது வந்து தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் ஈஸ்ட் டு வெஸ்ட் 2933. இந்தியாவோட ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. ஏரியா 32, இந்தியாவோட ஏரியா 32 87 240 ஸ்கொயர் கிலோமீட்டர். ஓகே, 32,87,240 ஸ்கொயர் கிலோமீட்டர். இந்த வேல்யூவை நாவத்தில் வச்சுக்கோங்க. ஓகேவா? இது வந்து தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் உலக லெவலில் இது வந்து பார்த்தீங்கன்னா 2.4% ஏரியா லெவல். உலக லெவல் பரப்பளவில் 2.4% ஏரியா லெவல். ரைட்டா? அதுக்கப்புறம் 16% உலக லெவல் மக்கள் தொகையில இந்த மக்கள் தொகை 16% மக்கள் தொகை வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இது வந்து தெரிஞ்சுக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதுக்கப்புறம் இந்தியா மேப்பில் இப்போ ஓவராலாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது இந்தியா மேப். இந்த பார்டர் வந்து பாருங்க, கோஸ்டல் பார்டர். குஜராத் இருக்கா, குஜராத். அடுத்து இங்கே என்ன இருக்கு, மகாராஷ்டிரா கோஸ்டல் 2. அடுத்து 3 வந்து பார்த்தீங்கன்னா கோவா, 4 கர்நாடகா, 5 வந்து பார்த்தீங்கன்னா கேரளா. மேற்கு பகுதியில் கோஸ்டல் ஸ்டேட்டு எதுனா 5 ஸ்டேட் வந்துருக்கு. அடுத்து கிழக்கு பகுதியில் வந்து பாருங்க, தமிழ்நாடு, ஆந்திரா, ஓகே, ஒடிசா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால். ஸோ குஜராத், மகாராஷ்டிரா, கோவா, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு, ஆந்திரா, ஒடிசா, வெஸ்ட் பெங்கால். அப்போ எத்தனை ஸ்டேட்டு? 3, 6. ஓகே, ஃபஸ்ட்டு குஜராத், அடுத்து மகாராஷ்டிரா 2, ஓகே, அடுத்து கோவா 3, கர்நாடகா 4, அடுத்து கேரளா 5, அடுத்து தமிழ்நாடு 6, ஆந்திரா 7, ஒடிசா 8, வெஸ்ட் பெங்கால் 9. இப்போ கோஸ்டல் ஸ்டேட்டு இந்தியாவில் 8 ஸ்டேட் இருக்கு. இப்போ திரும்பவும் மெடிட்டரேனியன், அதாவது இது ஸ்டாண்டர்ட் டைம் பாஸ் ஆகிறது 5 ஸ்டேட்டு. டிராஃபிக் ஆஃப் கேன்சர் கடகரேகை பாஸ் ஆனது 8 ஸ்டேட்டு. அதே மாதிரி கோஸ்டல் ஸ்டேட்டு 9 ஸ்டேட்டு. ரைட்டா? இது கூட எக்ஸ்ட்ரா இந்த டாமன் அண்ட் ஐயூ வந்துருக்கும்,
பாண்டிச்சேரி வந்து இருக்கும், யூனியன் டெரிட்டரி. அதை நான் அப்புறம் வந்து சொல்றேன். இது வந்து தெரிஞ்சுக்கணும். இதே மாதிரி அரபிக்கடல்ல வங்காள விரிகுடாவில் அந்தமான் தீவு இருக்கும். இதே இது அரபிக்கடல்ல லட்சத்தீவு வந்து இருக்கும். இது வந்து தெரிஞ்சுக்கணும். அரபிக்கடல்ல லட்சத்தீவு வந்து இருக்கும். இது வந்து தெரிஞ்சு கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒன்று. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து பார்ப்போம். இப்போ யூபி எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த யூபி உத்தரப்பிரதேசம் இருக்கு இல்லையா, இப்போ ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடியது. இந்தியாவிலே அதிகமான பார்டர் கொண்ட ஸ்டேட் எதுன்னா, அதிகமான பார்டர் கொண்ட ஸ்டேட்டு யூபி தான். இங்க என்னென்ன பார்டர்லாம் இருக்கு அப்படிங்கிற கவனிங்க. உத்தரகண்ட் பார்டர் இருக்கா? ஓகே. அதுக்கப்புறம் ஹிமாச்சல பிரதேசம் பார்டர் இருக்கும். ஹிமாச்சல பிரதேஷ் பார்டர் இருக்கா? அதுக்கப்புறம் எதுவும் தட்டிராதியா. ஹரியானா 1 2 3 ஹரியானா பார்டர். அடுத்து 4 ராஜஸ்தான் பார்டர் இருக்கு. ராஜஸ்தான் பார்டர். அடுத்து மத்திய பிரதேஷ் பார்டர் இருக்கு. மத்திய பிரதேஷ் பார்டர் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷ் பார்டர். ஓகே. அடுத்து சத்தீஸ்கர் பார்டர். ரைட்டா? அடுத்து ஜார்க்கண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்டராக வந்துருக்கு. அடுத்து பீகார் வந்து பார்த்தீங்கன்னா பார்டராக வந்துருக்கு. ஓகே. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஸ்ஸாமும் யூபியும் டச்சே ஆகாது. சில வாட்டி அஸ்ஸாமும் யூபியும் வந்து பார்த்தீங்கன்னா டச் ஆகாது. என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா மொத்தம் இதில் இன்னொன்று வந்துருக்கு. யாரு? டெல்லி பார்த்தீங்கன்னா யூனியன் டெரிட்டரி. அப்போ உத்தரகாண்ட், ஹிமாச்சல பிரதேஷ், ஹரியானா 3, ராஜஸ்தான் 4, மத்திய பிரதேஷ் 5, சத்தீஸ்கர் 6, அதுக்கப்புறம் ஜார்க்கண்ட் 7, பீகார் வந்து பார்த்தீங்கன்னா 8. மொத்தம் ஓவராலா 8 ஸ்டேட்டு, ஒரு யூனியன் டெரிட்டரி. அந்த யூனியன் டெரிட்டரி டெல்லி. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ரைட்டா? ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 8 ஸ்டேட்டு, ஒரு யூனியன் டெரிட்டரி. அப்போ யூபியோட பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா 8 ஸ்டேட்டு. டிராஃபிக் ஆஃப் கேன்சர் பாஸ் பண்ணுறது 8 ஸ்டேட்டு. இந்தியாவோட கோஸ்டல் ஸ்டேட்டு 9 ஸ்டேட்டு. இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் பாஸ் பண்ணுறது 5 ஸ்டேட்டு. ஓகே. ஸோ இப்போ கிளியராக புரிஞ்சவங்க கிளியர் சீன் டைப் பண்ணுங்க பார்ப்போம். எனக்கு கிளியராக வந்து புரிஞ்சிருச்சு அப்படின்றவங்க சீன் டைப் பண்ணுங்க. சீன் டைப் பண்ணி பார்ப்போம். ஃபேஸ்புக்கில் உள்ளவங்களும் டைப் பண்ணுங்க. சீக்கிரம் டைப் பண்ணுங்க. வெரி குட். ஓகே, மேப்புக்கு போயிடுவோம் திரும்ப. ஸோ இப்போ நம்ம மேப் ஒரு என்னென்ன விஷயத்த பார்க்க போகிறோம். கோஸ்டல் ஸ்டேட் இந்த ஸ்க்ரீனில் பாருங்க. ஸோ இந்த ஸ்க்ரீனில் கோரமண்டல கடற்கரை எங்கே இருக்கு? கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணுங்க, இல்லை கிளாஸ் முடிஞ்ச பிறகு கால் பண்ணுங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இது என்னது? கோரமண்டல கடற்கரை. ரைட்டா? இது வந்து பார்த்தீங்கன்னா மலபார் கடற்கரை. இப்போ ரீசெண்டாக ஒடிசாவில் ஆக்சிடென்ட் ஆச்சு இல்லையா, அது பேர் என்னது? கோரமண்டல் எக்ஸ்பிரஸ். அப்போ கோரமண்டல் கடற்கரை இந்த இடத்துல வந்திருக்கு. மலபார் கடற்கரை இங்க இருக்கு. கொங்கன் எக்ஸ்பிரஸ் நம்ம ஏற்கனவே வந்து சொன்னோம். இது கொங்கன் கடற்கரை.
ஓகே, இது வந்து பிளாட்டியூ சப்மர்ஜ் ஆகிருக்கும், இந்த உள்ளுக்குள்ள வந்து போனதுனால வந்து உருவாகிருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா எமர்ஜ் ஆகிருக்கும், பிளாட்டியூ எமர்ஜ் ஆனதுனால இதாயிருக்கும். இந்த பிளாட்டியூ வந்து சப்மரேஜ் ஆனதுனால என்ன ஆயிருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பகுதியில் நான் வந்து காமிக்கிறேன். பிளாட்டியூ அந்த இது வந்து இது பண்ணுங்க, இந்த மேப் வந்து காமிக்கிறேன். பிளான்ட் கிடையாது, பிளாட்டியூ. எப்படி இதா இருக்கு அப்படிங்கிறத பாருங்க. ஸோ சப்மரிஜ் அப்படின்னா இந்த மாதிரி என்ன இருக்குன்னா பிளேட் ஒன்றுக்கு ஒன்று ஜாயின் பண்ண மாதிரி வந்துருக்கும். மேப்பு கரெக்டான மேப்பு கிடைக்கல. ஸோ அதனால வெஸ்ட் ஃப்ளோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வெஸ்ட் சைடில் உங்களுக்கு வந்து இது வந்து உருவாகாது. என்னன்னா டெல்டா வந்து உருவாகாது. வெஸ்ட் சைடில் உள்ளதில் டெல்டா வந்து உருவாகாது. ஈஸ்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா டெல்டா வந்து உருவாகிருக்கும். அதான் வந்து மெயின் காரணம். ரைட்டா, இது வந்து பாருங்க. இப்போ இந்த சைடு சப்மர்ஜ் வந்து உருவாகிருக்கும், இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா இதில் எமர்ஜ் ஆயிருக்கும். ரைட்டா, ஸோ இது வந்து பார்த்துக்கோங்க. இது வந்து கொங்கன் கடற்கரை, இது வந்து கொங்கன் கடற்கரை, இது வந்து மலபார், கேரளாவை மலபார் தான் சொல்லுவாங்க. அடுத்து கோரமண்டல் கடற்கரை, இங்கே டையூ, இங்கே வந்து டாமான். டாமான் டையூ தாதர் நாகர் ஹைவேலியை ஒரே யூனிட் தெரியா 2020 ஜனவரி மாதம் மெர்ஜ் பண்ணிட்டாங்க. ஸோ ஆந்திரா கோஸ்ட் இங்கே, உட்கல் கோஸ்ட்டு இங்கே. உட்கல் கோஸ்டில் தான் சில்கா லேக் இருக்கு. ஓகே, ஸோ கோரமண்டல் கடற்கரை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதில் தான் புலிகேட் லேக் வந்து இருக்கு. கொங்கன், மலபார், உட்கல், கோரமண்டல் கோஸ்ட், இவ்வளோதான் மேப். இது வந்து இம்பார்ட்டன்ட் கோஸ்டல் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் வந்து தெரிஞ்சு கொள்ள வேண்டிய மிக முக்கியமானது. அடுத்து இங்கே வாங்க. ஸோ இங்கே லக்ஷதீப் அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னு சொன்னேன். லக்ஷதீப் அப்படிங்கிறது உங்களுக்கு அந்தோமான். ஓகே, அரபிக் சீல லக்ஷதீப் வந்திருக்கு. இதோட தலைநகர் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, இது வந்து தெரிஞ்சுக்கோங்க. இதில் 9 டிகிரி சேனல், 9 டிகிரி சேனல் அப்படிங்கக்கூடியது. இந்த சேனலை பற்றி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஷின்ஸும் உங்களுக்கு வந்து கேட்பாங்க. இந்த 9 டிகிரி சேனல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதில் 9 டிகிரி சேனல் அது வந்து எதை எதை பிரிக்குது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. ரைட்டா, ஸோ 9 டிகிரி சேனல் லக்ஷதீபையும் வந்து பார்த்தீங்கன்னா மினி லக்ஷதீபையும் மினிக்காய் தீவையும் வந்து பார்த்தீங்கன்னா பிரிக்கும். இந்த 9 டிகிரி சேனல் லக்ஷதீபையும், ஓகே, இந்த லக்ஷதீபையும் மினிகாய் தீவையும் ரெண்டா பிரிக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா 9 டிகிரி சேனல். அதுக்கப்புறம் 10 டிகிரி சேனல், 10 டிகிரி சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே லிட்டில் அந்தமானையும் கார் நிக்கோபாரையும், லிட்டில் அந்தமானையும் கார் நிக்கோபாரையும் பிரிக்கக்கூடிய வந்து பார்த்தீங்க அப்படின்னா லிட்டில் அந்தமானையும் கார் நிக்கோபாரையும் வந்து பிரிக்கக்கூடியது 10 டிகிரி சேனல். ஸோ கோகோ சேனல் இங்கே இருக்கு, கோகோ சேனல் இந்த இடத்துல வந்துருக்கு, நியர்பை நார்த் அந்தமான் பக்கத்தில் வந்துருக்கு கோகோ சேனல். ஓகே, இந்த இடத்துல இந்தியாவில் ஒரு மிக முக்கியமான ஒரு எரிமலை பேரன் ஐலாண்ட் அப்படிங்கிறதும் நியர்பை அந்தமானில் தான் வந்துருக்கு. அது வல்கனோஸ் எரப்ஷன்ஸ் அது பார்க்கும்போது நம்ம வந்து பார்த்துடலாம். ரைட்டா, ஸோ கிரேட் சேனலுங்கிறது நியர்பை எது பக்கத்தில், இந்திராமுனை பக்கத்தில் இருக்குது கிரேட் சேனல். மட்டும் லைட்டாக பார்த்துக்கோங்க போதும். 10 டிகிரி அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா
ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அடுத்து பார்க்கக்கூடியது இந்தியாவோட பார்டர்ஸ் வந்து பார்த்துருவோம். இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறது இந்தியாவோட பார்டர்ஸ் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து பாருங்க. இந்தியாவோட பார்டர்ஸ், இந்தியாவோட பார்டர்ஸில் ஒவ்வொன்றா நம்ம வந்து என்ன பண்ணிடலாம், தெளிவாக வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பாகிஸ்தான் பார்டர். ஸோ ஃபஸ்ட்டு அதிகமான எல்லை கொண்டது வந்து பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ். அதிகமான எல்லை கொண்டது பங்களாதேஷ். இதில் வந்து 4097 கிலோமீட்டர், ஓவராலாக 4097 கிலோமீட்டர். இப்போ என்னென்னலாம் இருக்கு பாருங்க. வெஸ்ட் பெங்கால், பங்களாதேஷ் பார்டர் வெஸ்ட் பெங்கால் இருக்கு ஒன்று. ஓகே, அதுக்கப்புறம் இங்கிட்டு மிசோரம் இருக்கு, இங்கிட்டு திரிபுரா இருக்கு. ஜூம் பண்ணிக்கிறேன், இன்னும் குவாலிட்டியாக தெரியும். பங்களாதேஷோட பார்டர் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படிங்கிறத பாருங்க. வெஸ்ட் பெங்கால் ஒன்று, ஓகே, வெஸ்ட் பெங்கால் ஒன்று, மிசோரம் 2, திரிபுரா 3, மேகாலயா 4, அசாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னது அசாம் பார்டரா வந்திருக்கு. ஆனால் சிக்கிம் வந்து பார்டர் வந்து அசாம் வந்து பார்டரா வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால் சார்ந்த மிக முக்கியமான பார்டர்ஸ். ரைட்டா, மேற்கு வங்காளம் இருக்கு இல்லையா, அதனுடைய பார்டர் சம்பந்தமான விஷயம். கொஷின்ஸ் எப்படி கேட்குறாங்களோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து படிச்சிங்க அப்படின்னா போதுமானது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், பங்களாதேஷ் வந்து பார்க்குறோம். இன்னொரு மேப் எடுத்துக்கிறேன், அப்போ தான் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு குவாலிட்டியாக வந்துருக்கும். பங்களாதேஷ், பங்களாதேஷ். இங்கே வந்து பாருங்க. அப்போ உங்களுக்கு கொஸ்டின் என்ன கேட்பாங்கன்னா, சிக்கிம் வந்து பங்களாதேஷ்க்கு பார்டரா அப்படின்னா நம்ம நினைப்போம் நியர்பை தான் இருக்கு, ஆனால் சிக்கிம் வந்து பார்டர் வந்து கிடையாது. ஓகே, ஓவராலா 4096 கிலோமீட்டர். ஓகே, இதை வந்து ஸ்கிரீன்ஷாட் வேணா எடுத்து வச்சுக்கோங்க. இதில் அதிக கிலோமீட்டர் யாரு, வெஸ்ட் பெங்கால் 2216 கிலோமீட்டர். இந்த ஆர்டர் தெரிஞ்சுக்கணும். அடுத்தது திரிபுரா, அடுத்து மேகாலயா, அடுத்து மிசோரம், அடுத்து அசாம். வெஸ்ட் பெங்காலோடைய பங்களாதேஷோட லாங்கஸ்ட் பார்டர் வெஸ்ட் பெங்கால், லோயஸ்ட் பார்டர் அசாம். இது மட்டும் தெரிஞ்சுக்கலாம் போதும். அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம், அடுத்த பார்டர் ஃபர்ஸ்ட் பங்களாதேஷ் லாங்கஸ்ட் பார்டர், அடுத்து சைனா, சைனாவோட பார்டர் பார்த்துருவோம். இங்க இருக்கு இந்தியா சைனா பிரச்சனை ஓடிட்டு இருக்கு இல்லையா, இங்க யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னு பாருங்க. சைனா பார்டர் லடாக் பார்டர் தான், லடாக். ஜம்மு அண்ட் காஷ்மீர் பார்டர் கிடையாது, ஜம்மு அண்ட் காஷ்மீர் பாகிஸ்தானோட பார்டர். லடாக், ஹிமாச்சல பிரதேஷ், உத்தரகாண்ட். அதே மாதிரி ஜம்மு அண்ட் காஷ்மீரும் பார்டர் கிடையாது, யூபியும் வந்து பார்டர் கிடையாது. அதுக்கப்புறம் சிக்கிம், அதுக்கப்புறம் அருணாச்சல பிரதேஷ். இதுதான் சைனாவோட பார்டர். லடாக் 1, ஓகே, ஹிமாச்சல பிரதேஷ் 2, அடுத்து உத்தரகாண்ட் 3, சிக்கிம் 4, அடுத்து அருணாச்சல பிரதேஷ் 5. கிட்டத்தட்ட 3488 கிலோமீட்டர்ஸ். ரைட்டா, இது வந்து தெரிஞ்சுக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இது வந்து சைனா பார்டர், சைனாவோட பார்டர் செகண்ட் லெவலில் சைனாவோட பார்டர் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒன்று. இதை வச்சு என்ன பண்ணுவாங்க, கொஷின் வந்து முக்கியமானது கேட்பாங்க. இது லைட்டாக பார்த்து வச்சுக்கணும். 3488 கிலோமீட்டர். இது ஜம்மு அண்ட் காஷ்மீரில் லடாக், லடாக் 1597 ஃபர்ஸ்ட்டு, அடுத்து அருணாச்சல பிரதேஷ், அடுத்து உத்தரகாண்ட், அடுத்து சிக்கிம், அடுத்து ஹிமாச்சல பிரதேஷ். லாங்கஸ்ட் பார்டர் லடாக்கு, ஸ்மாலஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹிமாச்சல பிரதேஷ். அடுத்த பார்டர் பெறுவோம், சைனா வந்து போயாச்சு. 3488 சைனா, 4097 பங்களாதேஷ். அடுத்தது பாகிஸ்தான் 3323.
இங்கே யாரெல்லாம் இருக்கான்னு பாருங்க. குஜராத், ராஜஸ்தான், பஞ்சாப், ஓகே, ஜம்மு அண்ட் காஷ்மீர், லடாக்கும் வந்திருக்கு. பாகிஸ்தானுக்கு பார்டர். அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர், லடாக் வந்திருக்கு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பாகிஸ்தானுடைய பார்டர் ஜம்மு அண்ட் காஷ்மீர், லடாக், பஞ்சாப், ராஜஸ்தான், குஜராத். 3323 கிலோமீட்டர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நேபாள். நேபாள் வந்து பார்க்குறோம். நேபாள் வந்து பார்த்தீங்கன்னா 1751 கிலோமீட்டர். இதில் நேபாளுக்கு இடையில பீகார், பீகார், யூபி, பீகார், யூபி, சிக்கிமும் இருக்கு. சிக்கிம், பீகார், யூபி, உத்தரகாண்ட். யாரு? உத்தரகாண்டும் நேபாளுக்கு பார்டர். பீகார், யூபி, ஓகே, இது வந்து பார்டர். அது போக இன்னொரு ஸ்டேட் வந்து இது இருக்கு. இதுல வெஸ்ட் பெங்கால் இருக்கும், மேற்கு வங்காளம், சிக்கிம், மேற்கு வங்காளம், பீகார் அண்ட் உத்தரப்பிரதேஷ், உத்தரகாண்ட். இவங்கெல்லாம் நேபாளுக்கு பார்டர். நேபாளுக்கும் இந்தியாவுக்கும் மைத்ரேயி அப்படிங்கக்கூடிய இன மக்களுடைய பிரச்சனைகள் வந்திருக்கு. இது 1751 கிலோமீட்டர். அடுத்து பூட்டான் அப்படிங்கக்கூடிய இது மறந்துட்டேன் பாருங்க. ஸோ அடுத்து மியான்மார். அப்போ பார்டர்ல ஃபர்ஸ்ட் பங்களாதேஷ் அதிக எல்லை, அடுத்து சைனா, அடுத்து பாகிஸ்தான், அடுத்து இந்தியாவின் கிழக்கு எல்லையில இருக்கக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா மியான்மார். இந்தியாவின் கிழக்கு எல்லை மியான்மார். இங்க அருணாச்சல பிரதேஷ், ஓகே, நாகாலாந்து, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மணிப்பூர், மிசோரம். அசாம் வந்து பார்த்தீங்கன்னா சைனாவுக்கும் பார்டர் கிடையாது, மியான்மாருக்கும் பார்டர் கிடையாது, பங்களாதேஷுக்கு மட்டும்தான் பார்டர். நம்ம அசாம் நார்த் ஈஸ்ட் இந்தியாவில் இருக்கு, மியான்மாரோட பார்டர்னு நினச்சிடுவோம். ஆனால் அசாம் வந்து கிடையாது, என்னது, மியான்மாரோடைய பார்டர் கிடையாது. இந்தியாவின் கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய நாட்டின் பெயர் பர்மா அப்படின்னு பேரு, ஆர் மியான்மார்னு பேரு. 1935ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டம், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் படி என்னாச்சு, இந்தியா விட்டு பிரிஞ்சுது. இது 1643 கிலோமீட்டர். அருணாச்சல பிரதேஷ், நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம். இது லைட்டா பாத்துங்க, போதுமானது. இதுல இருந்தா உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கேட்பாங்க. ஓகேவா? அப்போ லாங்கஸ்ட் பார்டர் யாரு? அருணாச்சல் பிரதேஷ், அடுத்து மிசோரம், அடுத்து மணிப்பூர், நாகாலாந்து. லோயஸ்ட் நாகாலாந்து. அவ்வளோதான். அடுத்த மேப் பெறுவோம். அடுத்து பூட்டான். பூட்டான் போட்டுக்கோங்க. பூட்டான் 600. அதுக்கப்புறம் தான் நேபாள். ஸோ நேபாள், அதுக்கடுத்து பூட்டான், அதுக்கடுத்து மியான்மார், அதுக்கடுத்து பூட்டான், பங்களாதேஷ், அடுத்து சைனா, அடுத்து பாகிஸ்தான், அடுத்து மியான்மார், அடுத்து நேபாள், அடுத்து பூட்டான். இந்த ஆர்டர் நான் வச்சுக்கணும், எல்லைகளுடைய ஆர்டர். ஸோ இதுல பூட்டான்ல யாரெல்லாம் பார்டர்னு பாருங்க. இந்த வெஸ்ட் பெங்கால் பார்டர், டார்ஜிலிங் டீ இந்த இடத்துல ரொம்ப ஃபேமஸ், டார்ஜிலிங் டீ. அதுக்கப்புறம் பூட்டான், வெஸ்ட் பெங்கால் பார்டர், சிக்கிம் பார்டர், ஓகே, சிக்கிம் பார்டர், அதுக்கப்புறம் அருணாச்சல் பிரதேசம் பார்டர், அசாமும் பார்டர். இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க, கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. பக்காவாக தெரிஞ்சிடும். 699 கிலோமீட்டர். அதுக்கப்புறம் இன்னொரு நாடு ஆப்கானிஸ்தான். நமக்கு பார்டர் இல்லைன்னு வந்து நினைச்சிட்டு இருப்போம். ஆனால் ஆப்கானிஸ்தான் என்ன இருக்கும், கொஞ்சோண்டி 106 கிலோமீட்டர் நமக்கு பார்டர். ஆப்கானிஸ்தான் குட்டியோண்டி பார்டர் இந்த இருக்கு இல்லையா, லடாக்ல கொஞ்சோண்டி பார்டர் இருக்கும். ஓகே, இது வந்து ஆப்கானிஸ்தானுடைய பார்டர். அப்போ இந்தியாவோட பார்டரை என்ன பண்ணிட்டீங்க, தெளிவான முறையில் தெரிஞ்சிட்டீங்க. இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். என்ன பண்ணிக்கோங்க,
இது வந்து லைட்டாக தெரிஞ்சுக்கோங்க. அப்போ இந்தியாவோட எல்லைகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்தியாவோட கோஸ்டல் ஸ்டேட் எத்தனை சொன்னேன்? 9 ஸ்டேட் வந்து சொன்னேன். ஓவரால் கிலோமீட்டர் என்னன்னு வந்து கேட்பாங்க. 7516.6 கிலோமீட்டர். கோஸ்டல் லைனு 7516.6 கிலோமீட்டர். இது வந்து நார்த்தில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு இடையில என்ன இருக்கு? பாக்ஸல சந்தி. இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் இடையும் பாக்ஸல சந்தி வந்திருக்கு. ஓகே, கல்ஃப் ஆஃப் மன்னார், மன்னார் வளைகுடா இந்த இடத்துல தான் வந்திருக்கு. இந்த இடத்துல புரியுதுங்களா? அப்ப இந்தியாவை சுத்தி 7 நாடுகள் எல்லைகளா வந்திருக்கு. பே ஆஃப் பெங்கால், அந்தமான் தீவு இருக்கு. அரபிக் சீல லட்சத்தீவு வந்திருக்கு. அரபிக் சீல லட்சத்தீவு வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ஓகே, ஸோ இது வந்து முக்கியமானது. அதே மாதிரி கேரளாவில் குட்டநாடு, குட்டநாடு லோயஸ்ட் ஆல்டிடியூட்ல வந்து அமைஞ்சிருக்கு. ஓகே, ஸோ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆலப்புழா, இது வந்து ஃபார்மிங் மெத்தட் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு, லைட்டாக தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ இதே மாதிரி குஜராத்தில் சர்க்ரீக் அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்கு. சர்க்ரீக், கல்ஃப் ஆஃப் காமத் இது. ஓகே, கல்ஃப் ஆஃப் கட்ச் வந்து இது, கல்ஃப் ஆஃப் காமத் வந்து இது. சர்க்ரீக் அப்படிங்கிறதும் இங்கே தான் இருக்கு, சர்க்ரீக். ஓகே, ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையில பிரச்சனை வந்திருக்கு. ஓகே, இது வந்து தெரியும். இப்போ இந்தியாவில் ஈஸ்ட் மோஸ்ட் ஸ்டேட் கேபிட்டல் என்ன அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். இந்தியாவோட ஈஸ்ட் மோஸ்ட் ஸ்டேட் கேபிட்டல் எதுன்னு பார்த்தீங்கன்னா நாகாலாண்ட் இருக்கு இல்லையா? இந்த நாகாலாண்டுடைய தலைநகர் கோஹிமா அப்படிங்கக்கூடியது நாகாலாண்டுடைய தலைநகர். இதான் இந்தியாவோட ஈஸ்ட் மோஸ்ட் கேபிட்டல். அதே மாதிரி டெல்லியும் பெங்களூரும் ஒரே நேர்கோட்டில் வந்திருக்கும். டெல்லியும் பெங்களூரும் ஒரே நேர்கோட்டில் இருக்கும். அதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. ரைட்டா? அப்போ நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்? பக்காவாக வந்து படிச்சுக்கோங்க. ரைட்டா? இது வெஸ்ட் பெங்கால், ஓகே, பூட்டான், இதெல்லாம் வந்துருக்கு. இப்படி மேப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப எளிமையான முறையில் எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். இப்போ இன்னும் 2 விஷயம் சொல்கிறேன். இந்த சிக்கிமை வந்து பாருங்க, இங்கிட்டு நேபாள், இங்கிட்டு சைனா, இங்கிட்டு பூட்டான், 3 நாடுகளுக்கு பார்டரா வந்து இருக்கு சிக்கிம். அதுக்கப்புறம் அருணாச்சல பிரதேசம் பாருங்க, அருணாச்சல பிரதேஷ், இங்கிட்டு சைனா, இங்கிட்டு மியான்மார், இங்கிட்டு சைனா, இங்கிட்டு வந்து மியான்மார், அருணாச்சல பிரதேஷ். ரைட்டா? அதே மாதிரி இங்க பாருங்க, மிசோரம், பங்களாதேஷுக்கும் மியான்மாருக்கும் பார்டரா இருக்கு. பங்களாதேஷுக்கும் மியான்மாருக்கும் பார்டரா இருக்கு. திரிபுரா வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு பார்டர் கிடையாது, மியான்மாருக்கு பார்டர் கிடையாது. ரைட்டா? லடாக் வந்து பாருங்க, லடாக்கு பாகிஸ்தானுக்கும் பார்டரு அண்ட் வந்து பாத்தீங்கன்னா சைனாவுக்கும் பார்டர் லடாக். ஓகே, இப்படிதான் நீங்க வந்து என்ன பண்ணணும், ஒவ்வொரு சப்ஜெக்டையும் வந்து அணுகணும். ஸோ அதுக்கப்புறம் இங்க வந்து பாருங்க, குஜராத் அரபிக் சீயையும் பாகிஸ்தானுக்கும் இடையில வந்திருக்கு. அரபிக் சீக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில இருக்கு. ரைட்டா? வெஸ்ட் பெங்கால் பங்களாதேஷுக்கும் வங்காள விரிகுடாவுக்கும் இடையில இருக்கு. இந்த இடம் தான் சுந்தரவன காடுகள் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். பெங்கால் டைகர் ஃபேமஸ். அப்போ நமக்கு கொஷின்ஸ் எப்படி கேட்குறாங்களோ அதுபடி இந்த மேப்பை நீங்கள் வந்து பக்காவாக வந்து பார்த்து வச்சுக்கோங்க. இதில் வந்து கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா கொஷின்ஸும் உங்களுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்போ மேப் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமானது. இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, கொஷின்ஸு அடிக்கடி வந்து கேட்பாங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போ நார்த் ஈஸ்ட் இந்தியாவோட பார்டர்ஸ் அதெல்லாம் வந்து லைட்டாக வந்து பார்த்துருவோம். ஸோ இங்கே அருணாச்சல பிரதேசோட தலைநகர் இட்டாநகர் அப்படிங்கிறது. இட்டாநகர் அருணாச்சல பிரதேசோட தலைநகர். இந்தியாவோட ஈஸ்ட் மோஸ்ட் கேபிட்டல் என்ன சொன்னேன்? கோஹிமா வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் மோஸ்ட் கேபிட்டல். அடுத்து மணிப்பூரோட கலவரம் நடந்துட்டு இருக்கு இல்லையா, அதோடைய தலைநகர் இம்பால். ஓகே, அகர்தலா திரிபுராவோட தலைநகர் அகர்தலா.
சிலாங்கோட தலைநகர், மேகாலயோட தலைநகர் சிலாங். சிலாங். ஸோ அதுக்கப்புறம் திஸ்பூர், அசாமுடைய தலைநகர் திஸ்பூர். ஸோ இது வந்து லைட்டாக தெரிஞ்சுக்கோங்க. சிக்கிமோட தலைநகர் கன்கட்டாக் அப்படிங்கிறது சிக்கிமோட தலைநகர். ஸோ இதே மாதிரி யூனியன் டெரிட்டரி சொன்னேன் இல்லையா, என்னெல்லாம் இருக்கு? மாஹே. மாஹே கேரளாவில் இருக்கு. பாண்டிச்சேரி காரைக்கால் தமிழ்நாட்டில் இருக்கு. ஏனாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆந்திராவில் இருக்கு. இது எல்லாமே என்னது? யூனியன் டெரிட்டரி. பார்த்துக்கணும். லக்ஷதீப் அரபிக் சீல வந்துருக்கு. லக்ஷதீப் அரபிக் சீல இருக்கு. இங்க யூனியன் டெரிட்டரியில டையூ இந்த இடத்துல வந்து வரும். சௌராஷ்டிரா ரீஜன் குஜராத் பகுதி. இங்க வந்து டாமன் இருக்கு. இங்க வந்து டாமன். டையூ இங்கிட்டு, டாமன் வந்து இங்கிட்டு. யூனியன் டெரிட்டரி இதெல்லாம் இந்தியாவில் எத்தனை? 28 ஸ்டேட்டு, 8 யூனியன் டெரிட்டரிக்குலையே அது. அதுக்கப்புறம் தாதர் அண்ட் நாகர் ஹைவேலி. இந்த டையூ, டாமன், தாதர் அண்ட் நைவேலியை 2020 ஜனவரி மாதம் 1 மாற்றிட்டாங்க. இங்கே குஜராத், இங்கே மகாராஷ்டிரா. அதுக்கு இடையில தாதர் அண்ட் நாகர் ஹைவேலி, தாதர் அண்ட் நாகர் ஹைவேலி வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாபுக்கும் ஹரியானாவுக்கும் இடையில, பஞ்சாபுக்கும் ஹரியானாவுக்கும் இடையில சண்டிகர், சத்தீஸ்கர் வேற, சண்டிகர் வந்து வேற. இந்த 8 யூனியன் டெரிட்டரியில இந்த சண்டிகரும் வந்து ஒன்று. அதுக்கப்புறம் இன்னொரு யூனியன் டெரிட்டரி என்னன்னா ஹரியானாவுக்கும் பஞ்சாபுக்கும் ஹரியானாவுக்கும் இடையில சண்டிகர் வந்து இருக்கு. இது ஒரு யூனியன் டெரிட்டரி. அண்ட் ஹரியானாவுக்கும் யூபிக்கு இடையில யமுனை நதிக்கரை வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி வந்து இருக்கு. ரைட்டா? டெல்லி, நம்ம ஆக்ரா, டெல்லி அதெல்லாம் முக்கியம். டெல்லியில தான் என்ன இருக்கு? லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி வந்து இருக்கு. டெல்லியிலையும் பாண்டிச்சேரியிலும். ஓகே, பஞ்சாப்லையும் ஹரியானாவுக்கும் இடையில. அதுக்கப்புறம் அந்தோமான் தீவு. அந்தோமான் தீவு சென்னைக்கு பக்கத்துல கிடையாது. எது பக்கத்துல? வெஸ்ட் பெங்கால் பக்கத்துல இருக்கு. அதனாலதான் அதுக்கு வந்து ஹைகோர்ட்டு. லட்சத்தீவுக்கு ஹைகோர்ட்டு கேரளா, அந்தமானுக்கு ஹைகோர்ட்டு என்னது? பெங்கால். கொல்கத்தா ஹைகோர்ட்டு தான் அந்தமானுக்கான ஹைகோர்ட். இதுதான் இந்திரா முனை அப்படிங்கிறது. ஓகே, அப்போ உங்களுக்கு யூனியன் டெரிட்டரி அந்தமான் நிக்கோபார், லட்சத்தீவு, புதுச்சேரி, தாமன் டையூ, ஜம்மு அண்ட் காஷ்மீர், லடாக் இதெல்லாம் வந்திருக்கு. ரைட்டா? இதை வந்து பார்த்துக்கோங்க. பாக்சல சந்தி இந்த இருக்கு இல்லையா, தமிழ்நாட்டுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் இடையில பாக்சல சந்தி வந்திருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் கோஸ்டல் ஸ்டேட். இது வந்து சொன்னேன் ஏற்கனவே. போர்ட்டு வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா, காண்ட்லா போர்ட்டு, மும்பை போர்ட்டு, ஜவஹர்லால் நேரு போர்ட்டு, மர்மகோவா போர்ட்டு, நியூ மங்களூர் போர்ட்டு, கொச்சின் போர்ட்டு. வெஸ்ட் சைடில், ஈஸ்ட் சைடில் தூத்துக்குடி, சென்னை, காமராஜ் போர்ட்டு, அதை இன்னொரு போர்ட்டு விசாகப்பட்டினம், பார்த்தி போர்ட்டு, ஹாண்ட்லா போர்ட்டு. இது இம்பார்ட்டன்ட் போர்ட்டில் ஏற்கனவே வந்து பார்த்தாச்சு. உலக லெவலில் என்னென்ன போர்ட்லாம் இருக்குது? ஜபஹார் போர்ட், காதர் போர்ட். ஜபஹார் போர்ட்டு இந்தியா ஈரானில் பில்ட் பண்ணுறது. பாகிஸ்தான் சைனாக்காரன் பில்ட் பண்ணது காதர் போர்ட். ஓகேவா? இதே மாதிரி சிட்டகாங் போர்ட். சிட்டகாங் போர்ட்டு பங்களாதேஷில் சைனாக்காரன் பில்ட் பண்ணது. நான் சொன்னேன்ல, 1 பெல்ட் 1 ரோடு, இது பட்டுப்பாதை திட்டம். இதெல்லாம் சைனாக்காரன் இந்த ஏரியா ஃபுல்லாக. என்ன சொன்னேன்? ஹம்பன் தோட்டா போட்டு ஸ்ரீலங்காவில் பில்ட் பண்ணியிருக்கான். பாகிஸ்தானில் குவாதர் போட்டு, பங்களாதேஷில் சிட்டகாங் போட்டு, கை கை கயாக் புஷோ அப்படிங்கிறது மியன்மாரில், ஹைனைன் அப்படிங்கிறது சைனாவில். ஓகே, தாய்வான் அந்த இடத்துல ஜாயிண்ட் ஆகுது. இது இந்தியன் ஓஷனை அவன் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இவன் உருவாக்கின முக்கியமான போர்ட். அப்போ என்ன பண்ணிக்கோங்க, இம்பார்ட்டன்ட் போர்ட் வந்து தெரிஞ்சுக்கோங்க. அது ஓரியன்டாக என்ன பண்ணுவாங்க, கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. ரைட்டா? இதுபடி நீங்கள் ஸ்ட்ரக்சராக வந்து படிங்க. ரொம்ப சூப்பராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இது பண்ணலாம். அப்போ எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அதை மேப் ஓரியன்டாக. இனிமேல் நீங்கள் மேப்பு தேடி படிக்கிறது கஷ்டம். நான் சொல்லிக் கொடுக்குற மட்டும் பார்த்தீங்கன்னா போதும். இந்த குவாதர் போர்ட் சொன்னேன் இல்லையா, இது வந்து என்ன ஆகுது? காஸ்கர் சிட்டி அப்படிங்கக்கூடிய சைனாவுக்கு போகுது. குவாதர் போர்ட்டு
சைனாக்காரன் பில்ட் பண்ணது. இந்தியாவோட லடாக் வழியா காஸ்கர் சிட்டி அப்படிங்கிறத சைனாக்காரனுக்கு வந்து போகுது. அது வந்து பார்த்துக்கணும். ரைட்டா? நம்ம ஜவஹர் போட்டு என்ன பண்ணியிருக்கோம், இந்த இடத்துல பில்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஈரான்ல இருந்து கஜகஸ்தான் வழியா போகிறதுக்கு வழி வந்திருக்கு. ஓகே, இது வந்து பார்த்துக்கணும். இதெல்லாம் முக்கியமான ரூட்டு தெரிஞ்சு கொள்ள வேண்டியது. இதே மாதிரி கொல்கத்தா டு இங்கே மியான்மாருக்கும் இடையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இதுவும் ஒரு வழி. கொல்கத்தாவில் இருந்து மியான்மாருக்கு போய் மிசோரமில், ஏன்னா இப்படி போனோம்னா ரொம்ப ரூட் அதிகம். ஸோ அதனால் 539 கிலோமீட்டரில் ஷார்ட்டாக போகிறதுக்கு நம்ம ரூட் வந்து பில்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். சி ரூட் வழியாக போயிட்டு அதுக்கப்புறம் லேண்ட் வழியாக போகக்கூடியது. ஓகே, சித்வி சீபோர்ட் அப்படிங்கிறது என்ன பண்ணிக்கோங்க, மேப்பை திரும்பவும் சொல்லக்கூடியது நல்லா வந்து பார்த்துக்கோங்க. மேப் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு கொஷின்ஸு அதிகமாக வந்துருக்கும். ரைட்டா? அப்போ இன்னைக்கு ஓவராலாக ரொம்ப நேரம் கிளாஸ் வந்து எடுத்தாச்சு. இவ்வளோ பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க. நம்ம ஆச்சரியக்கல்வியோட டெஸ்ட்டு வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜாயின் பண்ணலாம். நோட்ஸு எல்லாமே வந்து கொடுத்துருவேன். நம்ம ஆச்சரியக்கல்வியோட நம்பர் 9500399670. இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணணும்னா தொடர்பு கொள்ளலாம். வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பலாம். ஷெடியூல்ஸ் எல்லாமே நான் வந்து நம்ம டெலகிராம் குரூப்பில் ஏற்கனவே வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் போய் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். எக்ஸாமுக்கு படிக்க வேண்டியது ரொம்ப 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 கம்மி தான். அதை பேஸ் பண்ணி பக்காவான வகுப்பு வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ இதை என்ன பண்ணுங்கள், இதை வந்து சிறப்பாக வந்து பயன்படுத்திக்கோங்க. ஸோ டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஆச்சரியக்கல்வியோட நம்பர் 9500399670 இந்த நம்பருக்கு நீங்கள் 999 பே பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு செப்பரேட் குரூப்பில் இது பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு எல்லாமே வந்து கிடச்சிடும். நாளைக்கான ஷெட்யூல்ஸ் எல்லாமே டெலகிராமில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அதை வந்து இது பண்ணிக்கோங்க. இது குரூப் 4க்கான ஒரு பக்கா ஸ்ட்ராட்டஜியில் உங்களுக்கு வந்து பெரிய லெவலில் சப்போர்ட்டிவாக இருக்கும். அதனால் இந்த டெஸ்ட்டை யூஸ் பண்ணுறவங்க பண்ணிக்கலாம். எங்கேயுமே கிடைக்காத ஒரு ப்ராப்பரான எஜுகேஷன், ப்ராப்பரான பிளான் எல்லாமே வந்து கிடைக்கும். உங்களுக்குன்னு ஒரு கமிட்மெண்ட்ஸ் வந்து இருக்கும். ப்ளஸ் நான் இதில் கோடிங் சீட்லாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா கொரியர் அனுப்பிச்சிடுவேன். ஸோ இது வந்து நீங்கள் கமிட்மெண்ட்டாக ஒர்க் பண்ண முடியும். நீங்கள் 1000 ரூபா அப்படிங்கிறத தாண்டி உங்களுக்கு 50,000 1,00,000க்கு மேலே தேவையான எல்லா விஷயமும் வந்து கிடைக்கும். குரூப் 4 மட்டும் இல்லாமல் குரூப் 1, குரூப் 2 எல்லாத்தையும் ஈஸியாக நீங்கள் வந்து கிராப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டிவாக வந்துருக்கும். ஜாயின் பண்ணணும்னு இஷ்டம் இருந்தால் ஜாயின் பண்ணுங்கள். இல்லாத பட்சத்தில் நம்ம ஃப்ரீயாக இருக்கக்கூடிய கிளாஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம். ரைட்டா? ஸோ இதோட முடிச்சுக்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோஸு நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறேன். அப்புறமா அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க.